அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கும்பம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பயங்கரமான புத்திசாலியாக இருப்பாங்க. உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழக்கூடியவங்களா இருக்காங்க. இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க. தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட கும்பம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமாயிருக்கீங்களா? என்னம்மா நீங்க எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே, இருக்கீங்களான்னு கேட்டீங்களா கூட பரவாயில்ல, நலமா இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே. எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய கஷ்டம், நாங்க எப்படிமா நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க கும்பம் ராசிக்காரர்களே. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த மாதம் ஏற்படக்கூடிய குருபெயர்ச்சிக்கு பிறகு மாற்றம் வரப்போகுதுங்க. ஆமாங்க, இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில தடை அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. உங்க குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. நம்மளுடைய ராசி மண்டலத்துல 11வதா இருக்கக்கூடிய ராசி தாங்க கும்பம் ராசி. கும்பம் ராசியின் அதிபதி சனி பகவானுங்க. அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்க கும்பம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க. நம்மளுடைய கும்பம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அதி புத்திசாலியா இருப்பாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. தன்னுடைய வாழ்க்கையில 1000 பிரச்சனை வந்தாலும் இவங்க துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்க எவ்வளவு பெரிய கஷ்டங்களையும் சமாளிக்கும் பக்குவம் பெற்றவங்களா இருக்காங்க. தடைகளை கண்டு மனம் தளராம பொறுமையுடன் இலக்கை நோக்கி பயணம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க. கட்டுக்கோப்பான உடலும் சுகாதாரமான சூழலும் தீர்மானமாக முடிவெடுக்கும் திறனும் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. இவங்க உண்மையையே பேசுவது மட்டுமின்றி உண்மையாகவும் நடந்து கொள்ளக்கூடியவங்களா இருக்காங்க. சொல்லும் செயலும் ஒரே மாதிரியா இருக்கும். வெளிப்படையாக இருப்பதால பல நேரங்களில் மற்றவர்களின் சூழ்ச்சிக்கு ஆளாகக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. கும்பம் ராசிக்காரங்க சில காலமாக மதிப்பு மரியாதை இல்லாமல் வாழ்க்கையில் கண்ணீர் மட்டுமே சூழ்ந்த நிலையில் இருந்தாங்க. அழுது அழுது கண்ணீர் கூட வற்றி போன நிலை இருந்தது. ஆனால் குருவின் அதிசார பயிற்சியால் கும்பம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சந்தோஷம் குடிகொள்ள போகுது. குரு பகவான் கடகம் ராசிக்கு அக்டோபர் மாதம் அதிசார குரு பயிற்சியா போக போறார். குரு ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவதற்கு 12 மாதங்கள் ஆகும். ஆனால் அதிசார குரு பயிற்சியால் வருடம் முழுக்க தரக்கூடிய பலன்கள் 10 மடங்கு வேகமாகவும் உயர்வானதாகவும் இருக்கும். குருவின் பார்வை கும்பம் ராசிக்காரர்களுக்கு 10, 12 மற்றும் 2ஆம் வீட்டை பார்க்குது. இதனால் பண விஷயத்தில் நல்ல மாற்றம் வரும்.
நஷ்டத்தில் இருந்து மீண்டு லாபம் பார்க்க போறீங்க. குரு பகவான் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிரமங்களை குறைத்து உயர்வை கொடுக்க போறார். பேச்சுக்கள்ல நம்பிக்கை பிறக்க போகுது. பணவரவு நிம்மதியை கொடுக்க போகுது. புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது. வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்க போகுது. அரசியல்வாதிகளுக்கு சிறப்பான பொறுப்புகள் கிடைக்க போகுது. 6ஆம் இடம் ஆரோக்கியத்தில் கை வைக்கும். அதனால் ஆரோக்கியத்தை அக்கறை காட்டிக்கோங்க. சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும். உடனே மருத்துவரை பார்த்துவிட்டால் அது பெரிதாக போகவே போகாது. வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமாக போகிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. இரவு நேர பயணங்களை தவிர்த்துக்குங்க. உணவுகளில் உப்பு காரத்தை குறைச்சிக்கிறது உங்களுடைய உடல் நலத்துக்கு ரொம்பவும் நல்லதுங்க. 12ஆம் வீட்டில் குருவின் பார்வை விழுவதால் சுப செலவுகள் அதிகமாகும். வீடு கட்டி குடியேறுவது, கல்யாண செலவு, குழந்தை பிறப்பது போன்ற சுப செலவுகள் வரும். ஆன்மீக ஸ்தலங்களுக்கு குடும்பத்துடன் சென்று வர வாய்ப்புகள் இருக்கு. கோவில் திருப்பணிகளுக்கு பண உதவி, பொருள் உதவி செய்ய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வ கோயிலுக்கு சேவை செய்யுங்க. கோவிலில் இருக்கும் பசுமாட்டுக்கு சேவை செய்கிறது கோடி புண்ணியங்க. இதுவரைக்கும் சலுப்பாக பேசிய நீங்கள் இனிமையாகவும் நம்பிக்கையோடும் பேச தொடங்க போறீங்க. மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சோர்ந்து போயிருந்த நீங்கள் சுறுசுறுப்பாக பல விஷயங்களை சாதித்து காட்ட போறீங்க. குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவு மறைய போகுது. விட்டு கொடுத்து நடக்க போறீங்க. பணவரவு தாராளமாக இருக்க போகுது. சனி பகவானிடமிருந்து தப்பிக்க குரு பகவான் உதவி செய்கிறாரு. குருவின் பார்வையினால உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும். குழந்தை பாக்கியம், குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமை, காதல் உறவுகள் மேம்படும். வீடு கட்ட பணம் கிடைக்கும். நகை வாங்கிறதுக்கும் சொத்து சேர்க்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கொழுப்பு சார்ந்த பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது பிரச்சனை வர மாதிரி தெரிஞ்சுதுன்னா உடனடியாக டாக்டர்கிட்ட போயிட்டு சிகிச்சை பார்த்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே காணாமல் போயிடும். உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. குரு தரக்கூடிய இந்த அதிசார பயிற்சியின் பலன்களை ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் நம்மளுடைய சேனலோட கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை பதிவு செய்யுங்க. புதிய இடங்களில் திறமைகளை வெளிப்படுத்த தயங்கும் குணமுடைய கும்பம் ராசியினரே, இந்த மாதம் விரும்பாத இடமாற்றம் உண்டாக போகுது. குறிக்கோளின்றி வீணாக அலைய நேரிடும். செலவு அதிகரிக்கும். சகோதரர்கள் மூலம் நன்மை உண்டாகும். மனதைரியம் கூடும். புதிய நட்பு கிடைக்கும். எதிலும் எச்சரிக்கையாக இருப்பது நன்மை தரும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத தடைகள் வரலாம். பணவரத்து இருந்தாலும் தேவை அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க போகிறாங்க. அவர்களால் நன்மையும் உங்களுக்கு கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற வேகத்தில் பணிபுரிவாங்க. சிலருக்கு புதிய பதவி அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்க போகுது. குடும்பத்தை விட்டு வெளியே சென்று தங்க நேரிடலாம். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நீடிக்கும். விருந்தினர்கள் வருகை இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. திருமண முயற்சிகள் சாதகமான பலன் தரும். பிள்ளைகளுடன் சந்தோஷமாக பொழுத கழிக்க போறீங்க. பெண்களுக்கு அடுத்தவர்களின் வேலைக்காக வீணாக அலைய நேரிடும். மனதைரியம் அதிகரிக்கும். எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. கலைத்துறையினர்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. கொடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவை. கஷ்டம் தீரும். பேச்சின் இனிமையால் காரியம் கைகூடும்.
சுக்கிரன் சஞ்சாரம் சுப பலன்களை தரும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. அரசியல் துறையினர்களுக்கு எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கலாம். மேலிடத்தை அனுசரித்து செல்வது நல்லது. பணிகள் நிறைவடைய அலைய வேண்டியிருக்கும். புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற முழுமூச்சாக பாடுபடுவீங்க. புதிய நட்பு கிடைப்பதுடன் அவர்களது ஆலோசனையும் வெற்றிக்கு உதவும். ஆனால் எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது உங்களுக்கும் நல்லது, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க. அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவிட்டம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் பிரிந்து சென்ற தம்பதியினர் ஒன்று சேர போறாங்க. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வருவாய் கிடைக்க போகுது. மருத்துவ தொழில் புரிவோருக்கு அதிக வருமானம் வரப்போகுது. உங்கள் வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் உங்களை தேடி வரப்போறாங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகரை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே காணாமல் போயிடும். அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சதயம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் காரியங்கள் அனைத்தும் கைகூடும். உங்கள் செயல்பாடுகள் மற்றவர்களை கவரும். உல்லாச பயணங்களில் நாட்டம் செல்லும். மன அடக்கம் பெற தியானம் செய்யுங்க. படிப்பில் நாட்டம் கூடும். பெற்றோர்கள் பிள்ளைகள் விரும்பியதை வாங்கி கொடுப்பாங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வரும். உங்களுடைய குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க போகுது. தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க. நிலம் வாங்க போறீங்க, வீடு வாங்க போறீங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் எல்லாம் நடக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் கல்வியில புதிய மாற்றம் உருவாகும். அரசாங்க அனுகூலம் ஏற்படும். வாகனத்தில் இருக்கக்கூடிய பழுதுகள் எல்லாமே சரியாகும். செய்யும் உத்தியோகத்தில் உங்களுக்கு இடமாற்றமோ பணி நிரந்தரமோ ஏற்பட போகுது. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் உங்களை தேடி வரப்போறாங்க. திருமண தடை நீங்கி திருமணம் இனிதே நடக்க போகுது. குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. உங்கள் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் காணல் நீராக கரைய போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்க கல்வியில சிறந்து விளங்கினாலும் சிறு வயதுல படிப்பை தவற விட்டதால இவங்க
வாழ்க்கையில படிப்பு இல்லாம போகலாங்க. இவங்க ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டவர்களாகவும் வழிபாடுகள்ல ஆர்வம் உள்ளவர்களாகவும் இருப்பாங்க. குறிப்பாக கும்பம் ராசியில் பிறந்த பெண்கள் எல்லா பூஜைகளும் செய்வாங்க. ஆனா 7.5 சனியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாக தற்போது கடவுளை வணங்குவதை குறைத்து கொண்டு வர்றாங்க. கடவுள் நம்மளுடைய கையில கொடுத்த பொக்கிஷம் தாங்க. நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளோட செயல்கள், நம்மளோட சிந்தனைகள், நம்மளோட முயற்சிகள், இது எல்லாமே ஒரு மனிதனாக நீங்க உங்க வாழ்க்கைக்குள்ள என்னத்தை கொண்டு வர போறீங்க, எதை கொண்டு வர நினைக்கிறீங்க, அதுல தாங்க உங்களுடைய வாழ்க்கையோட வெற்றியோட சூழ்ச்சியமே இருக்கு. பழைய கெட்ட நினைவுகளை அழிச்சிடுங்க. இனி வரக்கூடிய நல்ல வரவுகளுக்கான கதவுகளை திறக்க வேண்டிய நேரமா இந்த நேரம் இருக்குதுங்க. கும்பம் ராசிக்காரங்க நல்ல வாழ்க்கைய வாழ வேண்டியவங்களா இருக்கீங்க. உங்களை பார்த்து மற்றவங்கெல்லாம் பொறாமப்பட்டவங்க மத்தியில நீங்க எழுந்து நிக்க வேண்டுங்க. அதிகாலை 3 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள முக்கிய முடிவுகள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கங்க, அந்த முடிவெல்லாம் உங்க வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வந்து சேர்க்குங்க. நல்லதை வரவேற்கக்கூடிய மனிதர்களாக நீங்க மாற வேண்டுங்க. கெட்ட அதிர்வலைகளை நீங்க விளக்கிருங்க. இந்த நொடி தான் நீங்க பிறந்ததாக நினைத்து உங்களுடைய மனசுல நல்லதை மட்டும் நினைங்க. உங்களுடைய முன்னேற்றத்திற்கு எது தேவையோ அதை மட்டும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள கொண்டு வாங்க. எதையும் அளவுக்கு மீறி உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர வேண்டாங்க. யாரையும் கண்மூடித்தனமா நீங்க நம்ப வேண்டாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் நடைமுறைக்கு சாத்தியமாகக்கூடிய விஷயங்களை மட்டும் யோசிச்சு செயல்படுங்க. அதிகாலையில 3 மணியில இருந்து 6 மணிக்குள்ள எழுந்து நிக்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதமா உங்களுக்கு இருக்குங்க. அந்த நேரத்துல முக்கிய முடிவுகளை எடுத்து அந்த முடிவுகளை உங்க வாழ்க்கையில செயல்படுத்தினீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த முயற்சிகள் வெற்றி அடையுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கைய வாழறதே கிடையாதுங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நாம இந்த செயலை செஞ்சா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மளை பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ, இந்த சொன்னா நம்மளை பத்தி அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரே இடத்துல நீங்க முன்னேறாம நின்றுக்கிட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க. வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம். கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு? உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு. உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க. வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க. அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க. போகுதுங்க. உங்களுடைய மனசுல இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை, உடல்நல பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை, மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க. கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க.
கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க. அந்த 90% பேர்கிட்ட நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க வாழ்க்கையோட நல்லது கெட்டத ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்க வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையா வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால நீங்க ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையா இருக்கணுங்க. உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதா இருக்குங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.